மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் இருந்து ஜானகியின் இறுதி ஊர்வலமானது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பின்னணி பாடகர் எஸ் ஜானகி அவர்களுடைய இறுதிச் சடங்கு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் அவருடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற்றிருந்த நிலையில் அவருடைய உடலுக்கு இன்று அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கின்றது. கர்நாடக மாநில அரசு மரியாதையுடன் ஜானகி அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெறும் என்ற அறிவிப்பினை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார்கள். தென்னிந்தியாவினுடைய இசை அரசு என்று போற்றப்படக்கூடிய எஸ் ஜானகி அம்மையார் அவர்கள் திடீர் மரணமாக மாரடைப்பு மூலம் காலமாகியிருந்தார். கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே திரைத்துறையில் பெருமளவில் அவர் பாடல்கள் பாடுவது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2017-18 ஆண்டுகளில் திரைத்துறையிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். அதன் பிறகு வயோதிகம் காரணமாக அவருடைய பேத்தி வீட்டில் இருந்து தன்னுடைய உடல்நிலையை கவனித்து வந்தார். இந்த நிலையில்தான் நேற்று திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அந்த பகுதியில் மைசூரு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கக்கூடிய ஜானகி அம்மையார் அவர்களுடைய இறப்பு செய்தி தென்னிந்திய திரையுலகினருக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பலரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமானவர்கள் சென்று கர்நாடகத்திற்கு சென்று இசையரசி ஜானகி அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். குறிப்பாக பின்னணி பாடகர் மனோ, அதே போன்று பல பின்னணி பாடகர்களும் அவரோடு இணைந்து இசையரசி ஜானகி அவர்களோடு இணைந்து பாடியிருந்த பாடகர்கள் எல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தும் பொழுது அவர்கள் கண்ணீரோடு தங்களுடைய அந்த அஞ்சலியை செலுத்தியிருந்தார்கள். மாலை 3 மணி அளவில் இறுதிச் சடங்குக்கான அந்த ஏற்பாடுகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வாகனத்தில் ஏற்றப்பட்டு ஜானகி அவர்களுடைய உடல் அங்கிருந்து மயானக்கரைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் இன்றைக்கும் போற்றப்படுகின்ற பல பாடல்களை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நின்று பாடியவர் இசையரசி ஜானகி அம்மாள் அவர்கள். குறிப்பாக தமிழில் 80-90 காலகட்டங்களில் வெற்றி பாடல்களாக வலம் வந்த அனைத்து பாடல்களையும் பாடியவர் ஜானகி அவர்கள். அவருடைய குரல் வளம் என்பது இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. அவருக்கு நிகரான ஒரு பாடகி கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு ஜானகி அம்மையார் அவர்களுடைய குரல் வளம் அந்தளவு தமிழ் திரையுலகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகளிலும் போற்றப்பட்ட ஒன்று. இந்த நிலையில்தான் அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. பல்வேறு விருதுகளை அவர் பெற்றிருக்கின்றார். உலகின் பல்வேறு நாடுகளும் அவருக்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள். பல நாடுகளுக்கும் சென்று பாடல் பாடி இருக்கின்றார். குறிப்பாக தமிழில் பின்னணி பாடகர்களில் மிக மூத்தவராக இன்றைக்கு வாழ்ந்து வரக்கூடியவர். சற்று முன்பாக கூட பாடகர் மனோ, சித்ரா உள்ளிட்டவர்கள் எல்லாம் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். சமகாலத்தில் அவரோடு இணைந்து பாடல் பாடியிருந்தவர்கள் அவரிடமிருந்து பாடல் பாடக்கூடிய அந்த வல்லமையை கற்றுக்கொண்டு தமிழ் திரையுலகில் தங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற பாடகர்கள் என்று பலரும் சென்று இசையரசி தென்னிந்தியாவினுடைய இசை குயில் என்று போற்றப்படக்கூடிய ஜானகி அம்மையாருக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியினை செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக சித்ரா உள்ளிட்டவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்தும் பொழுது கண்கலங்கி அழுத காட்சியை பார்க்க முடிந்தது. அதே போன்று பாடகர் மனோ அவர்களும் ஒன்றாக இணைந்து பல பாடல்களை இசையரசி ஜானகி அவர்களோடு பாடியிருக்கின்றார். அவர்கள் இருவருமே கண்கலங்கி போய் அந்த இடத்தில் நின்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம். கடந்த சில ஆண்டுகளாக ஜானகி அம்மையார் அவர்களை சென்று பார்ப்பதற்கான சூழல் இவர்களுக்கெல்லாம் வாய்க்கப்பெறவில்லை என்பதையும் திரைத்துறையினர் சொல்லுகின்றார்கள். அதாவது கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே இருக்கக்கூடிய தன்னுடைய பேத்தியின் இல்லத்திலேயே அவர் தங்கியிருந்ததன் காரணமாக பெருமளவிலான தமிழ் திரையுலகை சார்ந்தவர்கள் இசையரசி ஜானகி அம்மையார் அவர்களை சென்று சந்திப்பதற்கான வாய்ப்பு அமையவில்லை என்பதெல்லாம் சொல்லியிருந்தார்கள். பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் உள்ளிட்டவர்களோடு எல்லாம் இணைந்து பல்வேறு பாடல்களை பாடியவர் ஜானகி அம்மையார் அவர்கள். குறிப்பாக சுசீலா அவரும் ஒரு மூத்த பின்னணி பாடகர் தமிழிலே. அவருக்கும் மூத்தவர் இசையரசி ஜானகி அவர்கள். ஜானகி அம்மாள் அவர்களுடைய பூர்வீகம் என்பது ஆந்திர மாநிலம்தான். அதாவது 1938 காலகட்டத்தில் குண்டூர் மாவட்ட பகுதியிலே பல்லவட்லா என்கின்ற கிராமத்தை அவர் சேர்ந்தவர். அந்த கிராமத்தில் தான் பிறந்தவர் என்பது அவருடைய வாழ்க்கை குறிப்புகளில் இருக்கின்றது. என்றாலும் கூட அந்த காலகட்டத்தில் எல்லாம் சென்னை தான் தென்னிந்திய திரையுலகிற்கு தலைநகரமாக இருந்தது. எனவே சென்னைக்கு வந்து இங்கே பெயர் பெற்ற ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்து ஒரு ஒப்பந்த பாடகராக ஜானகி அவர்கள் இருந்திருக்கின்றார்.
ஒவ்வொரு பாடலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மேடை பாடல்களுக்கு எப்படி காசு கிடைக்குமோ அதே போன்றுதான் ஆரம்ப காலங்களிலே ஒரு பாடலுக்கு இவ்வளவு என்ற அடிப்படையிலே என்றாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி பாடக்கூடிய ஒருவராகவே ஜானகி இருந்திருக்கின்றார். திரையில் பார்க்கின்றோம் பாடகர் மனோ ஒரு துயரத்தோடு அந்த இடத்தில் வலம் வந்து ஜானகி அம்மாளுக்கு தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துகின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் ஜானகி அம்மாள் அவர்களை பொறுத்தவரை அனைவருக்குமே தெரியும், மிக எளிதாக இயல்பாக பழகக்கூடியவர். சாமானிய மக்களும் அவர் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் அவர் பேசும் பொழுது அவர் பேசக்கூடிய கருத்துக்களை பார்த்தால் அவரிடம் அந்த ஒரு தான் ஒரு மிகப்பெரிய பின்னணி பாடகர் என்கின்ற கர்வம் ஒருபோதும் அவருடைய பேச்சில் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மிக எளிதாக இயல்பான மொழிகளிலே பேசக்கூடியவர். நிகழ்ச்சிகளில் பங்கேற்றால் கூட ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்கு பின்னாலும் அது உருவான காலகட்டம் என்ன, அந்த பாடல் உருவாகும் பொழுது அதன் இசையமைப்பாளர்கள் பாடலாசிரியர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள், அந்த பாடலை எந்த சூழ்நிலையில் தான் பாடினார் என்பதையெல்லாம் எடுத்து கூறக்கூடிய ஒரு இயல்பான பின்னணி பாடகராகவே இசையரசி ஜானகி அவர்கள் இருந்திருக்கின்றார். என்றாலும் அவருக்கு இணையான ஒரு பின்னணி பாடகர் அந்த காலகட்டம் வரை, அவர் இயங்கிய அந்த காலகட்டம் வரை தமிழில் தென்னிந்திய மொழிகளில் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. இன்றளவும் அவர் பாடிய பாடல்கள் தான் 80-90 காலகட்டத்தில் தமிழ் திரையுலகினுடைய முகவரியாக இருக்கக்கூடிய பாடல்கள். குறிப்பாக குழந்தைகளை போன்று பாடுவதில் கைதேர்ந்தவராக வல்லவராக இசையரசி ஜானகி அவர்கள் பார்க்கப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். மிக இயல்பாக குழந்தைகளை போன்று பாடக்கூடியவர். அந்த அளவு அவருடைய குரல் வளம் என்பது அவருடைய இறுதி காலம் வரை நிலைத்து நின்றதை யாரும் மறக்கவோ முடியாது. 1956 ஆண்டு முதல் தன்னுடைய திரையுலக பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஆரம்ப காலகட்டத்திலே சில வானொலி நிகழ்ச்சிகளில் பாடத் தொடங்கி இருக்கின்றார். அதன் பிறகுதான் ஏவிஎம் ஸ்டுடியோ மூலமாக அறிமுகம் கிடைத்து அதன் தொடர்ச்சியாக பல்வேறு திரைப்படங்களில் பாடி தமிழிலே கிட்டத்தட்ட ஒரு 2017 காலகட்டம் வரை தொடர்ச்சியாக பல பாடல்களை பாடியிருந்தார். அவர் பாடிய பாடல்கள் என்பது அந்த படத்தினுடைய மிக பெரிய வெற்றிக்கு உரிய பாடல்களாக அமைந்திருக்கின்றன. ஜானகி அவர்கள் பாடிய பாடல்கள் படத்தினுடைய வெற்றிக்கு பலமுறை உதவி இருக்கின்றன. ஒரு சிலர் மட்டும்தான் தமிழில் இது போன்று அடையாளம் காணப்படுவார்கள். இசைத்துறையில் எடுத்துக்கொண்டால் இளையராஜா, அவர் இசைத்த அந்த இசைக்கீற்றுக்காக பல பாடல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன. அதன் காரணமாக படங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதே போன்று பின்னணி பாடகராக இருந்து அந்த பாடல் வெற்றியின் மூலம் படத்தினுடைய வெற்றியையும் நிரூபித்து காட்டியவராக இசையரசி ஜானகி அம்மாள் அவர்கள் இருந்திருக்கின்றார் என்பதை யாரும் மறக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் 70, 80, 90களிலே மூத்த நடிகர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் பல்வேறு பாடல்களை தன்னுடைய இளமையான குரலால் பாடி காட்டியவர் இசையரசி ஜானகி அம்மாள் அவர்கள். அவருடைய இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி இருக்கின்றது. கர்நாடக மாநில அரசு ஏற்கனவே கூறியபடி அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன்.